தடவாக பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மோதும் போட்டியானது நாங்கள் விளையாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடைபெற்று வந்து, ஆனாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கட்டாயமாக தான் அதே ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா முத்தரப்பு போட்டி, அதாவது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய முத்தரப்பு போட்டிகள்லேருந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடைய ஊதியத்தை வந்து அதிகமாக உயர்த்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து, அதாவது T20 வேர்ல்ட் கப்பில் பாகிஸ்தான் இந்தியா 2 பேரும் மோதக்கூட அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கை குலுக்க வேண்டும், வேறு வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கோரிக்கைகளை வந்து பாகிஸ்தான் அணி வச்சுருந்தாங்க. இது 3த்துக்கும் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் நாங்கள் வந்து இந்தியா கூட விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஐசிசி வந்து முற்றிலும் தவிர்த்தது, அதாவது அந்த கோரிக்கைகளை நிராகரித்திருக்குதான் சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முத்தரப்பு போட்டி என்பது வந்து 3 நாடுகளுக்கு வந்து ஒத்துக்கினா மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா அது வந்து தனிப்பட்ட விஷயம், அது வந்து எங்களால் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி தரப்புல இருந்து சொன்னதாக வந்து தகவல் வெளியாகிருக்கு. இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.